ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி இன்றைக்கி டே 76 ஆஃப் ஆரி ஒர்க் தான். ஸோ ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஆல்ரெடி பார்த்திங்கன்னா 75 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அண்ட் இன்றைக்கி டே 76 அண்ட் ஆல்ரெடி 75 டேஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அதோட வீடியோஸ் நம்மளோட சேனலில் இருக்குது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. அண்ட் இன்றைக்கி டே 76 அண்ட் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு தான் நம்ம டிசைன் பண்ண போகிறோம். ஸோ கழுத்துக்கு பண்ணி ரொம்ப நாளாயிருச்சு. அண்ட் ஒரு சிஸ்டர் வந்து கமெண்டில் கூட கேட்டிருந்தாங்க, கிருஷ்ணா சிஸ்டர். ஸோ ரொம்ப நாளாயிருச்சு. ஸோ அதனால தான் இந்த ப்ளவுஸோட கழுத்துக்கு ஒர்க் பண்ணுறதை இன்றைக்கி வீடியோவாக போடலாம் அப்படின்னு நினச்சேன். அண்ட் மெட்டீரியல்ஸ் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்ட்டு பார்க்கலாம். ஸோ ஜரி த்ரெட் எடுத்திருக்கேன். அண்டு என்னோடய ஜரி த்ரெட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு முன்னாடி வாங்கினது, மந்த்ஸ் ஆயிடுச்சு. பட் இப்போ தான் ஓரளவு காலி ஆகிருக்கு பாருங்கள். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ஜரி த்ரெட்டோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 20 ருபீஸ் தான். அண்ட் ஆரி பீட்ஸ் பார்த்திங்கன்னா 10 ருபீஸ் 20 ருபீஸ் இருக்குது. குவான்டிட்டியை பொறுத்து 10 ருபீஸுக்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஆரி பீட்ஸ் எடுத்திருக்கோம். அண்ட் அது கூட பார்த்திங்கன்னா இந்த வீட் பீட்ஸ் எடுத்திருக்கோம். இந்த வீட் பீட்ஸோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 8 ருபீஸ் தான். ஒரு சின்ன பேக் 8 ருபீஸ்க்கு கிடைக்கிது. உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ நீங்கள் வாங்கிக்கலாம். குவான்டிட்டியை பொறுத்து தான் ரேட் டிஃபர் ஆகும். அண்ட் இது கூட பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்டோன் பீட்ஸ் எடுத்திருக்கோம். 2 டைப் ஆஃப் ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கோம். பீட் கிடையாது, ஸ்டோன் தான். ஸோ 2 டைப் எடுத்திருக்கோம். ஒன்று பெட்டல் டைப் எடுத்திருக்கோம், இன்னொன்று பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் டைப். இது 10 ருபீஸ். ஸோ நம்மளோட பட்ஜெட் இது 10 ஸோ 20. அதுக்கப்புறம் ஜரி த்ரெட் 20 40. அதுக்கப்புறம் நம்மளோட ஆரி பீட்ஸ் வந்து 10 ஸோ 50. அண்டு நம்மளோட வீட் பீட்ஸ் 8 ஸோ 60 ருபீஸ்னு வச்சுக்கலாம். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி நம்மளோட பட்ஜெட்டு. ஸோ இந்த பட்ஜெட்டில் நம்ம அழகான ஒரு ஆரி டிசைன் பண்ண போகிறோம், அதுவும் நார்மல் நீடில். ஸோ உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியலை அப்படின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம பார்த்திங்கன்னா இந்த வீடியோஸ் கம்ப்ளீட்லி நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி தான் போட்டுட்ருக்கோம். அண்டு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஜரி த்ரெட்டை நீடில் கோர்த்து எடுத்துருக்கோம். இப்போ செயின் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ செயின் ஸ்டிச் போடுறதுக்கு இந்த மாதிரி எங்கே ஸ்டார்ட் பண்ணணுமோ அந்த இடத்துல நான் நீடில் இந்த மாதிரி குத்தி இருக்கேன் பாருங்கள். ஸோ நீடில் இந்த மாதிரி குத்தி எடுத்துக்கணும். குத்தி எடுத்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி நம்மளோட த்ரெட்டை இந்த மாதிரி பிடிச்சி நம்ம கையால் இழுத்து எடுத்துக்கணும். ரொம்பவுமே சிம்பிள் தான் இந்த செயின் ஸ்டிச். இந்த மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சுன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து தெளிவாக பாருங்கள். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட த்ரெட்டை இந்த மாதிரி லைட்டாக வந்து வளைச்சி எடுத்துக்க வேண்டியது தான். எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே குத்துனீங்களோ அதே இடத்துல திரும்ப குத்திடுங்க. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் எங்கே நீடில் குத்திருந்தீங்களோ அதே இடத்துல திரும்ப குத்துங்க. ஸோ கேர்ஃபுல்லாக குத்துங்க. ஸோ அவ்வளோதான். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஃப்ரெண்டில் வச்சு இந்த மாதிரி குத்தணும். திரும்ப உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்த அளவுக்கு குத்திட்டு நம்மளோட த்ரெட்டை பார்த்திங்கன்னா நீடிலுக்கு அடியில் இந்த மாதிரி கொண்டு வைக்கணும். வச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி இழுத்து பிடிச்சிட்டு உங்களோட தம்பை நீங்கள் அந்த இடத்துல வச்சுக்கோங்க. பாருங்கள், உங்களோட பெருவிரலை அந்த இடத்துல நீங்கள் வச்சுட்டு இந்த மாதிரி இழுத்து எடுத்தால் மட்டும் போதும். உங்களுக்கு வந்து செயின் ஸ்டிச்சோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடச்சிரும். ஸோ இது ரொம்பவுமே ஈஸி தான். பாருங்கள், ஸ்டார்டிங் பாயிண்ட் கிடச்சிருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் ரொம்ப ஈஸி தாங்க இதை கண்டினியூ பண்ணி போகிறது. ரொம்பவுமே ஈஸி தான். நீங்கள் இதை பண்ணிகிட்டே இருந்தால் போதும். அண்ட் பிகினர்ஸுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஓரளவு தெரியுங்கிறவங்களால கண்டிப்பாக இதை ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஒரு செயின் மாதிரி நமக்கு கிடச்சிருக்கு இல்லையா, அந்த ரவுண்ட் அதுக்குள்ளாடி நம்ம வந்து நீடில் குத்திட்டு கொஞ்சம் ஃப்ரெண்டில் மறுபடியும் குத்திட்டு எகெயின் அதே மாதிரி தான் நம்மளோட த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் வச்சு நம்ம அப்படி வளைச்சி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் இந்த மாதிரி வச்சுட்டு பெருவிரலால் இந்த மாதிரி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு நீங்கள் வந்து உங்களோட நீடில் இழுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், எனக்கு வந்து இலகி வந்துட்டு ஸோ நான் கவனிக்கல. ஸோ திரும்ப பண்ணுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அந்த செயினுக்குள்ளாடி குத்தி கொஞ்சம் ஃப்ரெண்டில் இந்த மாதிரி குத்திக்கோங்க. அண்ட் உங்களோட நீடிலுக்கு அடியில் இந்த மாதிரி த்ரெட்டை வச்சு இந்த மாதிரி இழுத்து எடுத்துக்கிட்டால் மட்டும் போதும். ரொம்பவுமே சிம்பிள் தான். அண்ட் இதை அப்படியே கண்டினியூ பண்ணி போங்க. மறுபடியும் இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அந்த செயினுக்குள்ளாடி நீங்கள் வந்து குத்திட்டு நீடில் குத்தணும். திரும்ப கொஞ்சம் ஃப்ரெண்டில் குத்திக்கணும். அண்டு உங்களோட த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் வச்சு இழுத்து எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ ரொம்ப ஈஸி தான். பாருங்கள், செயின் ஸ்டிச் எவ்வளோ அழகாக கிடச்சிருக்குன்ட்டு. அண்டு இது ரொம்பவுமே ஈஸி தான். பாருங்கள், மறுபடியும் அப்படியே தான் பண்ணுறோம். பாருங்கள், இந்த மாதிரி அதுக்குள்ளாடி வைக்கணும், கொஞ்சம் ஃப்ரெண்டில் குத்தணும். அண்டு நம்மளோட த்ரெட்டை நீடிலுக்கு அடியில் வச்சுட்டு பெருவரில் ப்ரெஸ் பண்ணி
இந்த மாதிரி இழுத்தெடுக்கணும், அவ்வளோதான். ரொம்பவுமே சிம்பிள். அண்ட் இந்த நார்மல் நீடில் இந்த செயின் ஸ்டிச் பார்த்திங்கன்னா எனக்குமே ஸ்டார்டிங்கில் ரொம்ப டைம் எடுத்துச்சு. நான் ரொம்ப டைம் எடுப்பேன் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில். அண்ட் என்னோடய சப்ஸ்கிரைபருக்காக தான் நான் இந்த வீடியோஸே வந்து போடுறேன். அவங்களுக்காக தான் நானுமே இந்த ஒர்க்கை ட்ரை பண்ணேன். நான் பார்த்திங்கன்னா முன்னாடியெல்லாம் என்னோடய ப்ளவுஸஸுக்கெல்லாம் லேஸ் ஒர்க் இதெல்லாம் பண்ணுவேன். பட் இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டெல்லாம் நான் பண்ணது கிடையாது பெரிய அளவில். என்னோடய சப்ஸ்கிரைபர் கேட்டு அவங்களுக்காக தான் நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணேன். ஸோ ஃபஸ்ட்டாக பண்ணும்போது எனக்கும் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் போக போக நான் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுவேன். சீக்கிரமாகவே என்னால் பண்ணி முடிக்க முடியும். அப்படி ஓரளவுக்கு என்னால் பண்ண முடியும். ஸோ அந்த அளவுக்கு எனக்கு வந்து என்னால் முடியுது. ஸோ நீங்களுமே பிகினர்ஸாக இருக்கும்போது கண்டிப்பாக டைம் எடுக்கும். ஸோ போக போக பார்த்தீங்கன்னா உங்களால் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும். ஸோ இப்போ நம்ம அழகாக செயின் ஸ்டிச் போட்டு எடுத்திருக்கோம். இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு ரோ ஆரி பீட் தான் ஸ்டிச் பண்ண போகிறேன். அதுக்காக தான் நான் நீடில் வந்து குத்தி எடுத்திருக்கேன் பாருங்கள். ஸோ நார்மல் த்ரெட் எடுத்திருக்கேன். த்ரெட்டு நீடில் கோர்த்து எடுத்தாச்சு. ஸோ ஆரி பீட்ஸ் கையில் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த 4 தான் நான் வந்து கோர்க்க போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 4 ஆரி பீட்ஸ் வந்து எடுக்கணும். எடுத்துகிட்டு நம்ம கோர்க்கணும். அதுக்கடுத்து அடுத்த 4 அந்த மாதிரி 4 நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும். எந்த ஒரு ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண மாதிரி இருக்கும், இம்ப்ராப்பராக இருக்காது. ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ண மாதிரி ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்கும். ஸோ அதுக்காக நீங்கள் 4 இந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி 4 எடுத்திருக்கோம். ஸோ இந்த மாதிரி 4 எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்கணும் பாருங்கள். நீடில் இன்சர்ட் பண்ணுங்கள். இன்சர்ட் பண்ணிக்கிட்டு திரும்ப நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 4ல் செகண்டு பீடு இருக்கு இல்லையா, அதுக்கிட்ட வச்சு மறுபடியும் நீங்கள் வந்து இந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணி எடுக்கணும். எடுத்துட்டு பாருங்கள், செகண்ட் பீடுக்கிட்ட வச்சுட்டு மறுபடியும் அந்த லாஸ்ட் 2 பீட்ஸுக்கு உள்ளாடி நீங்கள் வந்து கோர்த்து எடுத்துக்கணும். கோர்த்து எடுத்துட்டு அதுக்கடுத்து அதில் நீங்கள் திரும்ப 4 பீட்ஸ் வந்து நீங்கள் வந்து திரும்ப கோர்க்கணும். இந்த மெத்தடை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணாலே போதும். ரொம்பவுமே ஈஸி தான். அண்ட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களோட அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் பீட்ஸ் பார்த்திங்கன்னா பக்காவாக இருக்கும். பார்க்குறதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நீட்டாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் 4 பண்ணுறோம். நீங்கள் 5 கூட பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் அதே மாதிரி தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரியே பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி உங்களுக்கு 4 இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுக்கிறது கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து B7000 க்ளூ அப்ளை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பேஸ்ட் பண்ணுங்கள். அப்போவுமே உங்களுக்கு ப்ராப்பராக ஒரு நீட் ஒரு லுக் கொடுக்கும். அண்டு நம்ம பார்த்திங்கன்னா இந்த சாரியோட ஜரி வந்து கோல்டன் கலர், அதனால தான் கோல்டன் கலரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். உங்களோட சாரியோட ஜரி எந்த கலரோ நீங்கள் அந்த கலரில் ஒர்க் பண்ணுங்கள். உங்கள் சாரியோட ஜரி வந்து கோல்டன் கலர்னால் நீங்கள் கோல்டன் கலரில் ஒர்க் பண்ணுங்கள். சில்வர் கலர் அப்படின்னா சில்வர் கலரில் ஒர்க் பண்ணுங்கள். ஜரி எந்த கலரோ அந்த கலரில் நம்ம ஒர்க் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இது கோல்டன் கலர். ஸோ அதனால் நான் கோல்டன் கலரில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து எந்த கலரோ அந்த கலரில் நீங்கள் பண்ணுங்கள். அண்டு நம்ம இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு சூஸ் பண்ணுறக்கூடிய ப்ளவுசஸ் வந்து மேக்ஸிமம் ப்ளெயினாக இருந்தால் பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். ஸோ ப்ளெயின் ப்ளவுசஸில் நம்ம ஒர்க் பண்ணால் ரொம்ப நம்மளோட ஒர்க்கை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிக்கும். ஸோ இப்போ பாருங்கள் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்ட்டு பாருங்கள். ஒரு நல்ல ஒரு லுக் கொடுக்குது. ஸோ அழகாக வந்து அரேஞ்ச் பண்ணி எடுத்தாச்சு. அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் இன்னொரு டிசைன் கொடுக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இது வந்து 100 ருப்பீஸுக்கு உள்ளாடி தான் நம்மளோட பட்ஜெட்டு. ஜஸ்ட்டு 60 ருப்பீஸ் தான் ஆகுது. அந்த பட்ஜெட்டில் நம்ம ஒரு 1500 மதிப்பிலான ஒரு அழகான ஆரி டிசைன். ஸோ இங்கே ஒரு ஆரி டிசைனர்கிட்ட கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவ்வளோ வாங்குவாங்க. ஏன்னா அவங்க ஆரி நீடில் பண்ணுவாங்க. ப்ளஸ் வந்து டைம் எல்லாமே இருக்கும். ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்து அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய ஒரு ஒர்க்கை நீங்களே உங்கள் கையால் 60 ருப்பீஸில் இந்த மாதிரி பண்ண முடியும். ஸோ அது நார்மல் நீடில் உங்களால் பண்ண முடியும். அண்ட் இந்த வீடியோஸ் கம்ப்ளீட்லி நம்மளோட சப்ஸ்கிரைபரோட ரிக்வஸ்ட் படி தான் பண்ணிகிட்ருக்கோம். அதை வந்து திரும்ப சொல்லிடுறேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ஆரி தெரியாதவங்களுக்காக நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக டிசைன் கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நம்ம வந்து கம்ப்ளீட்லி இந்த டிசைனை போட்டுட்டு இருக்கோம். உங்ககிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டிச் பண்ண ப்ளவுசஸ் உங்கள் கையில் இருக்கும். எந்த டிசைனுமே பண்ணாமல் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து ஏதாவது டிசைன் பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். பட் உங்களுக்கு எந்த ஐடியாவுமே எல்லாமே இருக்கும். அப்படிங்கிறவங்க எல்லாம் தாராளமாக இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ரொம்பவுமே நல்லாயிருக்கும். சிம்பிளில் இருந்து கிராண்ட் டிசைன்ஸ் வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். உங்கள் கையாலேயே நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள். இதுக்காக நீங்கள் வந்து நிறைய காசு ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நீங்களே ட்ரை பண்ணிக்கலாம். அண்டு நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா ஆரி தெரியாதவங்களுக்காக
நார்மல் நீடில் சிம்பிளாக பியூட்டிஃபுல்லாக நிறையா டிசைன்ஸ் போட்டிருக்கோம். இன்றைக்கி வரைக்கும் டே 76 ஆகிருக்கு. இன்றைக்கி 76th டே. ஸோ 75 டேஸ் நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஒவ்வொரு வீடியோஸ்லேயும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் ஷார்ட்ஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். நீங்கள் ஷார்ட்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு அந்த வீடியோ வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கீழே நான் வந்து அந்த வீடியோவை டேக் பண்ணியிருப்பேன். அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே அந்த வீடியோவுக்கு போயிடும். ஸோ உங்களுக்கு ஃபுல் வீடியோ வேணும்னா நீங்கள் அப்படி பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நான் சிம்பிளாக ஒரு டிசைன் வந்து எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு டிசைன் தான் ட்ரா பண்ணிகிட்ருக்கேன். உங்களுக்கு இந்த மாதிரி ட்ரா பண்ண தெரியல அப்படின்னா நீங்கள் ட்ரேஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரேசஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணி அழகாக வந்து அதில் ட்ரா பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். நான் ட்ரேசஸ் எதுவும் யூஸ் பண்ணலை. ஓரளவுக்கு எனக்கு தெரிஞ்ச மாதிரி லைட்டாக ஒரு பிரான்ச் மாதிரி அப்படி சிம்பிளாக ஒரு டிசைன் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் பிடிக்குமோ நீங்கள் அந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துக்கோங்க. நான் ஜஸ்ட்டு சிம்பிளாக இந்த மாதிரி ட்ரை பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களுக்கு எந்த மாதிரி டிசைன்ஸ் வருதோ அந்த மாதிரி டிசைன் ட்ரை பண்ணுங்கள். அண்ட் என்னோடய வீடியோஸை நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கோங்க. ரெஃபரன்ஸ் வீடியோவாக எடுத்துகிட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து டிசைன் பண்ணுங்கள். நான் இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸோட கழுத்தோட 2 சைட்ஸ் அண்டு இந்த கீழே நான் வந்து சின்னதாக ஒரு டிசைன் போட்டு எடுத்திருக்கேன். ட்ரா பண்ணியிருக்கேன். பென் தான் யூஸ் பண்ணி ட்ரா பண்ணேன். என்னோடய ஒயிட் பென்சிலை பாப்பா தூக்கி எங்கேயோ வச்சுட்டாங்க. ஸோ அதனால் வந்து நான் ஜஸ்ட் பென்னால் தான் வரைஞ்சிருக்கேன். வரைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மிடில் சிம்பிளாக ஒரு ஃப்ளார் வந்து பேஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு தோணுச்சு. ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே மெட்டீரியல்ஸில் சொல்லியிருந்தோம். நம்ம ஸ்டோன்ஸ் எடுத்திருக்கேன், பெட்டல் ஸ்டோன்ஸும் ரவுண்ட் ஸ்டோனும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அது இதுக்காக தான். ஸோ இந்த பாருங்கள், சிம்பிளி வந்து மிடில் ஒரு ரவுண்ட் ஸ்டோன் பேஸ்ட் பண்ணி அதோட 4 சைட்ஸ்லேயும் க்ளூ அப்ளை பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு ப்ளஸ் சிம்பிள் மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு பெட்டல் ஸ்டோன்ஸை தான் பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது அப்படியே ஒரு ஃப்ளார் லுக் கொடுக்குது. ஸோ நீங்கள் உங்களுக்கு டிசைன் தெரிலனா செயின் ஸ்டிச் எல்லாம் போட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக பேஸ்ட் பண்ணாலே பார்க்குறதுக்கு அழகாக தான் இருக்கும். ஸோ பேசிக்னாலே நம்ம செயின் ஸ்டிச் தான். ஸோ செயின் ஸ்டிச் தான் பேசிக். ஸோ செயின் ஸ்டிச் தெரிஞ்சாலே அதை வச்சு நம்ம வந்து ஒரு ஆரி பீட் அரேஞ்ச் பண்ணி அது கீழே இந்த மாதிரியெல்லாம் நிறைய ஒர்க் பண்ண முடியும் நம்மளால். ஸோ பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக வந்து பேஸ்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ப்ளவுஸோட ஷேடுக்கு இந்த ஒர்க் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபினிஷிங் பார்க்கும்போது ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல இவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரு யோசிச்சு இந்த மாதிரி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு எனக்கு தோணுச்சு. ஸோ அதான் ட்ரை பண்ணேன். பட் ஃபைனல் ரிசல்ட் எனக்கு ரொம்பவுமே நல்லா பிடிச்சிருந்துச்சு. அண்ட் இந்த ப்ளவுஸ் யாரோடது அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஒரு ஃப்ரெண்டோட ப்ளவுஸ் தான். ஸோ அவங்க வந்து கொடுத்தாங்க. அவங்க எனக்கு எந்த ஒரு ரூல் எந்த ஒரு இதுவுமே சொல்லலை. உனக்கு எப்படி பிடிச்சிருக்கோ நீ அந்த மாதிரி பண்ணி கொடு, நீ பண்ணால் நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நார்மல் நீடிலே பண்ணி கொடுத்தா போதும், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த டிசைன் வந்து என்னோடய ஃப்ரெண்டுக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். அண்ட் இப்போ வந்து நம்ம மிடில் பேஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் அதே மாதிரி வந்து இந்த மாதிரி சைட்ஸில் 2 சைட்ஸ்லேயும் நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு ஃப்ளார் நம்ம வந்து அதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். நம்மளே பண்ண போகிறோம். அண்டு அது பண்ணி முடிக்கும்போது ரொம்ப நல்லா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆரி ஒர்க் தெரியல அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு செயின் ஸ்டிச்சை போட்டு நீங்கள் ஒரு ஆரி பீடை நீங்கள் அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த மாதிரி நீங்கள் ஃப்ளாரையே பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வரிசையாக பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கைகளுக்குமே நீங்கள் அந்த மாதிரி பண்ணாலும் நல்லா தாங்க இருக்கும். ஸோ நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு கஷ்டமாக ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். உங்களுக்கு எது ஈஸியாக ஃபீல் ஆகுதோ நீங்கள் அதை ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமும் நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். பேஸ்ட் பண்ணுறதுக்கு நான் எப்போவுமே எதை சூஸ் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா B7000 தான். எனக்கு B7000 தான் அவ்வளோ பிடிக்கும். ஏன்னா B7000 ரொம்ப நல்லா இருக்கும். அண்டு அது வந்து அவ்வளோ சீக்கிரமாக இளகவே செய்யாதுங்க. அப்படியே ஸ்டிக்காக பேஸ்ட்டாக தான் இருக்கும். எப்போவுமே இளகாது. அண்ட் இன்னொரு விஷயம் பார்த்திங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ நம்ம யூஸ் பண்ணலாம். பட் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இலகி வந்துடும். இன்கேஸ் வந்து அதோட ஸ்டெயின்ஸ் கூட வந்து அதில் இருக்கும், ஒயிட் ஸ்டெயின்ஸ். அது பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்கும். பட் நம்மளோட B7000 அப்படியெல்லாம் கிடையாது. அண்ட் இந்த B7000 யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் 2 minutes அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் ஸ்டோன்ஸை பேஸ்ட் பண்ணணும். அண்ட் இதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா நான் வந்து நம்ம ட்ரா பண்ணி இருக்கிறதுக்கு மேலே இந்த மாதிரி ஆரி பீடை தான் ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஆரி பீடு யூஸ் பண்ணோமோ அதே ஆரி பீடை தான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு சுகர் பீட்ஸ் வேணும்னா நீங்கள் சுகர் பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு ஏதாவது வீட் பீட்ஸ் ஏதாவது நீங்கள் வைக்கிறீங்கனாலும் ஓகே தான், எதுனாலும் ஓகே. நான் ஜஸ்ட்டு அதே பீடு தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்மளோட பட்ஜெட் டேலி ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான். நம்மளோட சேனலில் பார்த்திங்கன்னா 100க்குள்ளே தான் எப்போவுமே நம்ம வீடியோஸ் போட்டுட்ருக்கோம். 100 rupeesக்கு மேலே நம்ம பட்ஜெட்டில் போடலை. ஸோ அதனால் நான் வந்து பட்ஜெட் செட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதே பண்ணிகிட்ருக்கேன் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம அதே மாதிரி நம்மளோட இதை பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ஸோ இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக வந்து போட்டு எடுத்துருக்கோம் பாருங்கள்.
ஸோ ஆரி பீட்ஸை மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ண போதே பார்க்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்காக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் ஸோ இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கணும் அப்படின்ட்டு நான் வந்து ஆல்ரெடி நம்ம பேஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, ஒரு ஃப்ளார் அது கீழே இன்னொரு ஃப்ளாரும் நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா கீழே எண்ட் வரைக்கும் கூட ஃப்ளவர் பேஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா இது பார்த்திங்கன்னா கழுத்தோட பின்பகுதி தான், ஸோ பேக் நெக் தான். ஸோ இதில் வந்து ஹூக்கு ஃப்ரண்ட்டில் தான் இருக்குது. ஸோ பேக் நெக் இப்படி இருக்கிறதுனால பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி நீங்கள் ஃபுல்லாக நீங்கள் பண்ணிங்கன்னா கூட நல்லா தான் இருக்கும். ஸோ நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த டிசைன், ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு சொல்லலாம். இதே ஒரு டார்க் கலர் ப்ளவுஸுக்கு நீங்கள் எந்த மாதிரி பண்ணிங்கன்னா ரொம்பவுமே நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம இந்த மாதிரி பாருங்கள் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம், பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். அண்ட் ட்ரை பண்ணி எனக்கு வந்து கமெண்டில் சொல்லுங்கள். அண்டு நான் வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்காக ஒரு கிவ்அவே கொடுக்கலாமா அப்படின்ட்டு பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நாளைக்கு வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. நாளைக்கு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ வீடியோவை மறக்காமல் பாருங்கள் நாளைக்கு வீடியோவில். அண்டு கிவ்அவே ப்ரைஸை நீங்கள் வின் பண்ணுங்கள். அண்ட் இதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டிச் பண்ண டிசைனுக்கு பக்கத்தில் இந்த மாதிரி குட்டி குட்டி பிரான்ச்சஸ் மாதிரி அந்த மாதிரி சைடில் வந்து B7000 க்ளூவை அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் இந்த அப்ளை பண்ணிவிட்டு 2 minutes ட்ரை ஆகிறதுக்கு அப்படியே விட்டாச்சு. அண்ட் இதில் பார்த்திங்கன்னா நம்மளோட வீட் பீட்ஸை தான் நம்ம பேஸ்ட் பண்ணணும். உங்களுக்கு பேஸ்ட் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் ஸ்டிச் பண்ணி கூட வைக்கலாம். நான் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ரொம்ப நேரம் உட்காந்து ஸ்டிச் பண்ண கஷ்டமாக இருந்துச்சு. ஆல்ரெடி இன்றைக்கி சண்டே ரொம்ப பிஸியாக இருந்தேன். அண்டு ஸோ என்னோடய சப்ஸ்கிரைபருக்கு நான் வந்து சேலஞ்ச் அக்செப்ட் பண்ணியிருந்தது எனக்கு வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும். ஸோ அதனால தான் ரெகுலராக இப்போ வீடியோஸ் மேக்ஸிமம் ரெகுலராக போட ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்டு இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அழகாக வந்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்க வேண்டியது தான். ரொம்ப கேப் இல்லாமல் கொஞ்சம் சின்ன சின்ன கேப்ஸ் வர்ற மாதிரி நம்ம பண்ணோம் அப்படின்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ அதனால தான் சின்ன சின்ன கேப் வர்ற மாதிரி பேஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவுமே நல்லா இருக்கும். அண்ட் இப்போது நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணி எடுத்துருக்கோம். இதே மாதிரி எல்லா அந்த டிசைன்லேயுமே நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ண வேண்டியது தான். நம்ம 4 பண்ணியிருக்கோம், அந்த 4லேயும் நம்ம இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ வீட் பீட்ஸுக்கு பதிலாக வேறு ஏதாவது யூஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் சிம்பிளி வீட் பீட்ஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு வீட் பீட்ஸ் கஷ்டமாக இருக்குது, எனக்கு பிடிக்கல, ஆர் எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆரி பீட்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் வந்து கட் பீட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த ஸ்டோன்ஸை கூட நீங்கள் இந்த பெட்ரல் ஸ்டோன்ஸை கூட நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ நம்ம வந்து ஜஸ்ட் இதை தான் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கோம் பாருங்கள். ஸோ நீட்டாக வந்து அரேஞ்ச் பண்ணி நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ நான் பேஸ்ட் பண்ணி எடுத்துகிட்ருக்கேன். ஸோ எனக்கு வந்து இது பண்ணும்போதே ரொம்ப பிடிச்சி போச்சு இந்த டிசைன். அண்ட் இதோட ஃபைனல் லுக்குக்கு நான் தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கேன், எக்ஸைட்டடாகவும் இருக்கேன். அண்ட் ஸோ பாருங்கள் எகெயின் இதுலேயுமே நம்ம வந்து அந்த மாதிரி நம்மளோட வீட் பீட்ஸை பேஸ்ட் பண்ண வேண்டியது. அந்த வீட் பீட்ஸ் ரொம்பவுமே நல்லா இருக்குங்க. நிறைய டிசைன்ஸ் நம்மளால் இந்த வீட் பீட்ஸில் கொடுக்க முடியும். ஈவன் செயின் ஸ்டிச்சும் வீட் பீட்ஸும் இருந்தாலே போதும், செயின் ஸ்டிச் தெரிஞ்சு வீட் பீட்ஸ் மட்டும் இருந்தாலே போதும், நம்மளால் நிறைய டிசைன்ஸ் கொடுக்க முடியும். அண்ட் அதெல்லாம் நம்மளோட வீடியோவில் நிறைய டிசைன்ஸ் நம்ம கொடுத்துருக்கோம், நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோஸாக உங்களுக்கு பார்க்க கஷ்டமாக இருக்குது அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிங்கன்னா ஷார்ட்ஸ் பாருங்கள். ஷார்ட்ஸில் உங்களுக்கு பிடிச்ச டிசைன் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஷார்ட்ஸோட கீழே நான் கொடுத்துருப்பேன், டேக் பண்ணியிருப்பேன், அதை நீங்கள் கிளிக் பண்ணாலே அதோட ஃபுல் வீடியோவில் போயிடும். ஸோ நீங்கள் அப்படி கூட பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் பாருங்கள், பார்த்து நிறைய பேர் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க, என்கரேஜ் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட் சொல்கிறீங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒர்க் பண்ணி எனக்கு அனுப்புகிறீங்க, அது எல்லாமே நிஜமாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நீங்கள் வந்து ஃப்ரீ டைமாக வந்து இந்த மாதிரி உங்களோட ப்ளவுஸுக்கு நீங்களே ஒர்க் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு டைம் பாஸ் ஆன மாதிரியும் இருக்கும். உங்களோட கையால் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு புது புது டிசைன்ஸ் உங்களுக்கு தெரிய வரும். நிறைய விஷயங்கள் உங்களுக்கு புரியும், புது புது ஐடியாஸ் கிடைக்கும். அண்டு இன்னொரு மெயின் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, உங்களுக்கு வந்து பட்ஜெட் ப்ளஸ் வந்து உங்களோட மெட்டீரியல்ஸ், நீங்கள் வந்து ஒரு ப்ளவுஸுக்கு வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் நீங்கள் வாங்கக்கூடிய மெட்டீரியல்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு ப்ளவுஸுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கண்டிப்பாக இன்னொரு ப்ளவுஸுக்கும் ஒர்க் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த மாதிரி வாங்குவோம். நம்ம வெளியே கொடுத்தாச்சு அப்படின்னா
அவங்க வந்து யூஸ் பண்ணிவிட்டு பேலன்ஸ் நமக்கு கொடுக்க மாட்டாங்க. ஸோ அவங்க தான் வச்சுப்பாங்க. ஸோ நீங்களே ஒர்க் பண்ணும்போது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்கும். பார்க்குறதுக்கும் கஷ்டமாக இருக்கும், ஒர்க் பண்ணுறதும் கஷ்டமாக தான் இருக்கும். கண்டிப்பாக டைம் எடுக்குங்க. ஸோ எடுக்க தான் செய்யும். அண்டு செயின் ஸ்டிச் எல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் கண்டிப்பாக டைம் எடுக்கும், போக போக வந்து டைம் எடுக்காது. அண்ட் கண்டிப்பாக ஒரு ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணணும்னா டைம் எடுக்கும். ஸோ நீங்கள் வந்து டிவி பார்த்துக்கிட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிக்கிட்டே இல்லை நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்கக்கிட்ட பேசிக்கிட்டே கூட பண்ணிக்கலாம். ஸோ உங்களோட ப்ளவுஸுக்கு ஒர்க் பண்ணதும் ஆச்சு, உங்களுக்கு டைம் பாஸ் ஆனதும் மாதிரியும் இருக்கும். அண்டு உங்கள் ப்ளவுஸும் அழகாக இருக்கும். ஸோ நீங்கள் வெளியே கொடுத்து நீங்கள் உங்கள் காசு வேஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஈவன் ஸ்டிச் பண்ணாத ப்ளவுஸஸ்க்கு கூட நீங்கள் இந்த மாதிரி நார்மல் நீடிலே பண்ணலாம். அதுவுமே நம்மளோட சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட ஃப்ரீ டைமில் நீங்கள் நம்மளோட சேனலில் பாருங்கள். தையல் மிஷினில் ஆரி டிசைன் எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோஸும் இருக்குது. அதே நீங்கள் பாருங்கள், தம்ப்நெயிலில் இருக்கும். நீங்கள் ஜஸ்ட்டு பாருங்கள், பார்த்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இந்த மாதிரி ஒர்க் பண்ணணும் அப்படின்ட்டு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா அவங்களுக்கும் நம்மளோட வீடியோஸை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்டு இதுதான் நம்மளோட ப்ளவுஸோட கழுத்தோட ஃபைனல் லுக் எப்படி இருக்குது அப்படின்ட்டு சொல்லுங்கள். பிடிச்சிருக்குன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.